வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மூப்பனாரினுடைய தலைமையில் உருவான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் உதயமாகும் ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று ஞானதேசிகனுடைய பேட்டியும் ஜி.கே. வாசனின் செய்தியாளர் சந்திப்பும் இன்று தமிழக அரசியலில் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி இருக்கிறது. 3 ஆண்டுகளாக வகித்து வந்த தன்னுடைய தலைவர் பதவியை அவமானத்தின் நிமித்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார் ஞானதேசிகன். இது ஒரு புறம். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களினுடைய உணர்வாகவே அவர் பதவி விலகியிருக்கிறார் என பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஜி.கே. வாசன். பின்னடைவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இது மேலும் ஒரு பெரும் சறுக்கலாக உண்டாகி இருக்கிறது. இந்த இருவருடைய இந்த கடுமையான வார்த்தைகள் பல்வேறு வகைகளில் பார்க்கப்படுகிறது. மூத்த தலைவர்களுடைய புகைப்படங்களை போடுவதற்கு உண்டான எதிர்ப்பே இதற்கு பிரதான காரணம் என்று தமிழக காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை அப்பட்டமாக மறுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை. என்ன நடக்கிறது என்று எதுவுமே புரியாமல் மண்டையை இப்போது உடைத்துக் கொண்டிருப்பது சாதாரண காங்கிரஸ் தொண்டர்கள் தான். உண்மையில் என்ன நடக்கிறது, ஏன் இந்த முடிவு, தமிழகத்தில் என்னவாகும், காங்கிரஸ் கட்சி காணாமல் போகுமா அல்லது கட்டுப்பாடோடு மீண்டும் புத்துயிர் பெறுமா? இதை பற்றியெல்லாம் இன்றைய விவாதத்தில் பேச இருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே 3 பேர் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் மோகன் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் இளைஞர் காங்கிரசினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதே போல பிஜேபியை சேர்ந்த நாராயணன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதே போல மாநில செயலாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முனவர் பாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம். நம்ம 3 பேரும் பேசுவதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய இந்த காங்கிரஸ் பற்றிய இந்த பரபரப்பு காரணமே இருவரது பேட்டிகள். முதலாவது பேட்டி, முதலாவது பட்டாசு என்பது ஞானதேசிகன் கொளுத்தி போட்ட பட்டாசு. இரண்டாவது ஜி.கே. வாசன் அதை வழிமொழிந்து சொன்ன அந்த பேட்டி. அந்த 2 பேட்டிகளையும் நாம் பார்த்து விட்டு பேசலாம். பதவிக்கு இருப்பவர்கள் வேலை செய்வதில்லை, பதவி இல்லாமல் வேலை செய்பவர்களுக்கு பதவி கொடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு திருச்சென்று நிலைமை எனக்கு. அதே போல மெம்பர்ஷிப் கார்டு அளிக்க வேண்டும் என்று சொன்னபோது 10 லட்சம் கார்டு அளித்தோம். உறுப்பினராக சேருவதற்கு முந்தி நிறைய பேர் சேர்ந்து கார்டுகள் கொடுக்கப்படாததால் இப்பொழுது யாரும் சேர மாட்டார்கள். ஆகவே கார்டோடு தான் கொடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தினேன். காங்கிரசினுடைய சோனியா காந்தி அம்மையார் மீதும் ராகுல் காந்தி மீதும் எனக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் சிஸ்டம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிஸ்டம் மாறாவிட்டால் எதிர்காலம் மிக சிக்கலாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து. மாநில தலைவர்களையும் மாநில உணர்வுகளையும் மாநிலத்தில் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக பாடுபட்ட தலைவர்களையும் முன்னிறுத்தாமல் ஒரு இயக்கம் வளர முடியாது. அதுவும் தமிழகம் போன்ற பூமி அப்படித்தான் வளர முடியும். ஆக இந்த சூழ்நிலைகளில் இன்னும் பல கவலைகள், வருத்தங்கள் எனக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நான் உள்கட்சி விவகாரம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே நான் அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாமல் நான் பதிவு வருகிறேன். அந்த லெட்டர் போய் சேர்ந்திருக்கும் என்று இன்று இந்திரா காந்தியினுடைய நினைவு தினம். அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற வரை நான் தலைவராக இருக்கிறேன் என்பதை நம்பி இந்த காலை இந்த நிலவரஞ்செய்தியை நான் இங்கே நடத்தினேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உறுத்தாக. ஒரே ஒரு வேண்டுகோள், மாட்டி எக்ஸ்பிசிசி பிரசிடென்ட் என்ற அளவில் என்னை விட்டுவிடாதீர்கள். நான் யாராவது கருத்து சொன்னால் அதை தாங்கள் தயவுசெய்து ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் போட வேண்டும். நல்ல கருத்தாக இருந்தால் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நான் 3 ஆண்டுகள் பதவியேற்ற பிறகு நான் யாரையும் விடவில்லை. எல்லா தலைவர்களையும் அழைத்துதான் நான் கூட்டம் போட்டேன். நானே தொலைபேசியிலே எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுத்தான் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தேன். அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தார்கள். ஏனென்றால் நான் கூப்பிட்ட நேரங்களெல்லாம் அவர்களும் வந்தார்கள். கடைசி கூட்டத்திலே சிதம்பரம் வரவில்லை. ஒரு 3 மாதமாக அவர் வருவதில்லை என்பது மட்டுமல்ல, தனி ஆவர்த்தனமாக அவர் ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தினார். அது மாநில தலைவருக்கும் தெரியாது, மாவட்ட தலைவர் எனக்கு தகவல் தெரிவித்தது கிடையாது, என்ன கூட்டம் நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டம் நடந்தது. அவர் வரவில்லையே தவிர கடைசியாக காமராஜர் கூட்டத்தில் கூட அவர் தொலைபேசியில் பேசினேன். இதுபோல சூழ்நிலைகள் இருந்தால் உடனடியாக அவர்களை கூப்பிட்டு பொதுச் செயலாளரோ மற்றவர்களோ அகவல்பட்டை போன்றவர்களோ கடுமையாக எச்சரித்து, ஒன்றாக இருந்தால் கட்சி நடத்துங்கள், இதுபோல
பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்காதீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை செய்தால் எல்லோரும் ஒத்து போவார்கள். காங்கிரசுடைய சோனியா காந்தி அம்மையார் மீதும் ராகுல் காந்தி மீதும் எனக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் சிஸ்டம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிஸ்டம் மாறாவிட்டால் எதிர்காலம் மிக சிக்கலாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து. ஆனால் அதை செய்வதில்லை. ஏனென்றால் இங்கிருந்து யார் போனாலும் இண்டிகோவிலே டிக்கெட் சீப்பாக கிடைக்கிறது. 7,000 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இண்டிகோ விமானத்தில் ஏறுகிறார்கள். டெல்லி போய் இறங்கி அவர் இப்படி இவர் இப்படி என்று ஒவ்வொரு வீடாக போய் விதைத்து விட்டு போகிறார்கள். மீண்டும் விமானத்தில் போய் அது அப்படியல்ல என்று சொல்கிற சக்தி எனக்கு இல்லை. அவர்களும் அதை நம்பிக்கொண்டு வணிகர்கள் வந்து கதை கேட்டுக்கொண்டு கதை கேட்பார்கள். இங்கெல்லாம் பாட்டியிடம் அதே போல கோயில்களிடம் கதை கேட்டு என்ன நினைக்கிறது தமிழ்நாட்டில், ஒரு நாளாவது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லலாம். ஆனால் அடுத்த தலைவருக்கு யாரை போடுவது என்று ஒரு தலைவர் இருக்கும்போதே பேசுகிற அநாகரிகம் தவறாக நான் கருதுகிறேன். மரியாதைக்குரிய திரு ஞானதேசிகன் அவர்கள் இன்று காலை சத்தியமூர்த்தி பவனிலே பத்திரிகை நண்பர்களை சந்தித்து கூறிய கருத்துக்கள் தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததாக அர்த்தம். அதை நான் மனமார மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். தற்போது இந்த இருவருடைய பேட்டிகளையும் பார்த்தோம். இப்போ ஞானதேசிகன் நேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் இன்னைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு பாக்குறப்போ, ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், என்னை கேட்டு எந்த ஒரு விஷயம் நடப்பதில்லை, தனியாக ராஜ்யம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப. சிதம்பரத்துக்கு நேரடியாக அவர் சாடுகிறார். இதுவரை மறைமுகமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது, சந்தைக்கு வந்திருக்கிறது அப்படின்ற வகையில் இதை கருத முடிகிறது. இன்னொரு விஷயம் அப்படின்றது சிஸ்டம், காங்கிரசுடைய சிஸ்டம் அப்படின்றது தவறா இருக்கிறது, இது தொடர்ந்து இதே பாணியில போய் கொண்டிருந்தால் பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கூட விடுக்கிறார். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அகில இந்திய தலைமை அப்படின்றது மௌனம் சாதிக்கிறது, மேலிட பார்வையாளர்கள் மௌனமா இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா இது ஒரு புறமாக இருந்தாலும் இதனுடைய பின்னணி அப்படின்றது பாக்குறப்போ உண்மையில அவர்களுக்கு கட்சியில் யாரை முன்னிலைப்படுத்துவது அப்படின்ற ஒரு குழப்பம், குறிப்பாக அடையாள அட்டை வழங்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல மூத்தவராக இருக்கக்கூடிய மூப்பனாருடைய படம் வரக்கூடாது, காமராஜருடைய படங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஏற்பட்ட பிரச்சனை தான் இதற்கு காரணம் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை சொன்னாங்க. ஞானதேசிகனுடைய கருத்து தமிழக மக்களுடைய, தமிழக காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்து அப்படின்றத ஜி.கே. வாசன் வழிமொழிஞ்சிருக்காரு. அதுதான் அந்த இருவருடைய பேட்டியாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி நான் ஃபர்ஸ்ட் முனவர் பாஷா சார் ஆரம்பிக்கிறேன். சார், நீங்க சொல்லுங்க, இந்த கோஷ்டி பூசல் அப்படின்றது காங்கிரசும் கோஷ்டி பூசலும் மாறாத ஒன்று, காங்கிரசும் கோஷ்டி பூசலும் வேற இல்ல தமிழகத்துல அப்படின்றது நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறதா, இல்ல இது கோஷ்டி பூசல் இல்ல அண்ணன் தம்பி அடிச்சுக்கும் குடிக்கும் அப்படின்ற மாதிரியான சண்டைன்னு சொல்ல போறீங்களா? இது என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக அல்லது தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு உரிய மரியாதையை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அல்லது அகில இந்திய காங்கிரசினுடைய பொறுப்பாளர்கள் வழங்க வேண்டும் என்பதையும், அப்படி வழங்க மறுக்கின்ற காரணத்தால் வேறு யார் மீதும் குற்றம் சொல்லாமல் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்து தன்னையே தியாகியாக மாற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் இருக்கின்ற காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு உரிமையை பெற்றுத் தருவதற்கான ஒரு போராட்டமாகவே அவர் நடத்தி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இன்னமும் சொல்லுகிறேன், ஞானதேசிகன் சொன்ன கருத்தை முன்னாள் மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் அவர்கள் லட்சோப லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற கருத்து என்று அவரை ஆமோதித்திருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றை கருத்திலே கொள்ள வேண்டும். இதே தலைவர் வாசன் தான் 2 தினங்களுக்கு முன்னாலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பகிரங்கமாக அறிவித்தவர். எனவே அன்னை சோனியா காந்திக்கோ அல்லது ராகுல் காந்திக்கோ எதிராக இந்த நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் எடுக்கவில்லை,
தலைவர் வாசனும் எடுக்கவில்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை சுட்டிக்காட்டுவதற்காக மறைமுகமாக எச்சரிப்பதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்றீங்க? எச்சரிக்கை இல்லைங்க. அகில இந்திய காங்கிரசுடைய பொறுப்பாளராக இருக்கின்றவர்கள் அந்த பொறுப்பை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு காங்கிரசுக்கு என்று ஒருவர் அகில இந்திய காங்கிரஸில் இருந்து பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து கட்சியினுடைய வளர்ச்சிகளை பற்றி தமிழக காங்கிரஸோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை திறப்பு விழா என்பது மிகப்பெரிய ஒரு விழா. தமிழக வரலாற்றிலேயே காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே பெருந்தலைவர் காமராஜர், மரியாதைக்குரிய தீரர் சத்தியமூர்த்தி ஆகியோரின் சிலை திறப்பு விழா. அந்த சிலை திறப்பு விழாவிற்கு கூட அகில இந்திய காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் வரவில்லை என்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் உள்ளத்திலே எப்படிப்பட்ட கொதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். என்னுடைய கேள்வி மோகன் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சொல்றாங்க ஞானதேசிகனுடைய கருத்து, வாசனுடைய கருத்து. நான் ரெண்டையும் பிரிச்சு பார்க்க விரும்பல. ஞானதேசிகன் என்பவர் வாசனுடைய ஆதரவாளர், தீவிர ஆதரவாளராக தான் அறியப்படுகிறார். அப்போ இதை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரசுடைய கருத்தாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? முதல்ல என்ன உண்மை இங்க பதிவு வைக்கிறேன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பலர் தமிழகத்துடைய பொறுப்பாளர் முகில் வாசனிக் அவர்களிடத்தில் நானும் தொலைபேசியை தொடர்பு கொண்டேன். எனக்கு அவர் கிடைக்காத பொழுது ஏஐசிசி மெம்பர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசுகிறார். இப்படி ஒரு விவாதம் டெல்லியில் நடந்ததா என்று சொன்னால் அவர் ஆணித்தரமாக பெருந்தலைவர் காமராஜ் படத்தை போடக்கூடாது என்ற விவாதமே நடைபெறவில்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் வேதனைப்பட்டிருக்கின்றார். அதாவது உண்மைக்கு புறமான செய்திகளை எப்படி பத்திரிகையில இதெல்லாம் போடுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. நானும் பக்கத்துல இருக்க இதை கேட்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய புகைப்படத்தை போடாமல் உறுப்பினர் அட்டை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சொல்லாது. அது நடக்கவும் நடக்காது. இது தவறான ஒரு தகவல் என்பது. சரி, அப்ப மூப்பனாருடைய படம் போடப்படவில்லை, அதுதான் மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேசிகன் சொல்லி இருக்கிறாரு. இப்போ நீங்க காமராஜரை மதிக்கல, அதாவது மூப்பனாரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு நிமிஷம். அதாவது மூப்பனார் அவர்களும் தலைவராக இருந்தவர்கள், இந்த கட்சிக்கு பணியாற்றியவர்கள். அதே அப்படி மூப்பனார் அவர்களுடைய படத்தை போட வேண்டும் என்றால் இது சுதந்திரமிக்க இந்த காங்கிரஸ் இயக்கத்திலே தலித் சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்தக்கூடிய அன்னை மரகதம் சந்திரசேகர் படத்தை போட வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் படத்தை போட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி முன்னாள் தலைவர்கள் படத்தை ஒவ்வொரு சாராராக அதில் பதிவு பெற வேண்டும் சொல்லுகின்ற பொழுது அகில இந்திய தலைமை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் மூப்பனாருடைய படத்தை போடக்கூடாது என்ற எண்ணமும் கிடையாது. ஒவ்வொருவராக என்று குறிப்பிடும் பொழுது அப்போது அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுக்கும். யார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள், இந்த தலைவர்களை நீங்க போட வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமே தவிர மற்றபடி இவர்களாக தலைவர் மூப்பனார் படத்தை போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்றா. பெருந்தலைவர் காமராஜ் படத்தை போடக்கூடாது என்றோ அதை பத்தி டிஸ்கஷன் நடக்கல. அது EVKS தலைவராக இருந்தார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியிலே. அப்பொழுதும் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டது. அப்பொழுதும் பெருந்தலைவர் காமராஜுடைய புகைப்படம் போடப்பட்டது. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள், KV தங்கபால் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜுடைய படத்தை போட்டுத்தான் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் கொடுக்கப்படும் என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி இடத்துல. இதுதான் நடந்த விஷயமே தவிர. நிச்சயமாக அதை நம்ம பேசலாம். என்னுடைய கேள்வி நாராயண் சார், இப்போ நான் உங்களை பிஜேபியாக பார்க்கல, 2 பேருக்கும் நடுவா உட்காந்துருக்கீங்க. உங்களை ஒரு நடுநிலையாளராக நான் பார்க்கிறேன். அதுவும் நீங்க ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் அப்படின்ற முறையில 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கட்சியை தோற்றுவித்தவர்கள் அல்லது அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் அப்படின்றத கௌரவிக்கிறது எல்லா கட்சிகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. சிலர் அந்த கட்சிக்கு பெயரையே அவர்களுடைய நினைவாக வைப்பார்கள். அப்படி இருக்கப்போ அவர் சொல்ற மாதிரி காமராஜரை முன்னிலைப்படுத்தி புகைப்படம் வருவதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மூப்பனாரை முன்னிலைப்படுத்தி புகைப்படம் வருவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்றத இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது? ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக நான் இங்கே பேசும்பொழுது மாற்று கட்சியிலே ஒரு பூசல் வரும்பொழுது அந்த உட்கட்சி பிரச்சனை குறித்து நான் பேசுவதா வேண்டாமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கலக்கத்தினுடைய தான் இந்த அரங்கிற்கு நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு என் இருபுறமும் இருந்தவர்கள் நேற்று வரை என்னுடன் ஒரு கட்சிக்காக என்னுடன் விவாதம் செய்து கொண்டிருந்த இவர்கள் இருதுருவமாக இன்று இந்த இடத்திலே உட்கார்ந்து பேசுவதை நினைக்கும் பொழுது சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு
ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருப்பது வழக்கம் போலவே, அதாவது இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி முறை, ஒரு குடும்பத்தினுடைய அந்த வாரிசு முறையான அரசியலானது காங்கிரஸ் கட்சியை எந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இதை நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த பொழுது எப்படி அந்த காலத்திலே இருந்த உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை ஒதுக்க நினைத்தார்களோ, எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மதிப்பிற்குரிய எளிமையின் சிகரமாக இருந்த நம்முடைய காமராசர் அவர்களை, தமிழகத்தை சார்ந்த காமராசர் அவர்களை எப்படி அந்த காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையிலே இருந்து அவரை கட்சியை விட்டு நீக்கியதோடு மட்டுமல்லாமல், அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து நீக்கியதோடு மட்டுமல்லாமல், எமர்ஜென்சி காலத்திலே, அவசர நிலை காலத்திலே அவரை அவசர நிலை காலத்திலே அவரை கைது செய்கின்ற அளவுக்கு சென்ற அந்த நிலைமை, அதற்கு பிறகு மதிப்பிற்குரிய மூப்பனார் அவர்கள் அடுத்து வந்த ஒரு இதுல கட்சியை விட்டு வெளியேறி ஒரு புதிதாக ஒரு கட்சியை துவக்கி, இப்படி பார்த்தீர்கள் இந்த வரலாறு மறுபடியும் இன்று வந்திருக்கிறது. திரு ஞானதேசிகன் அவர்கள் மிக மிக ஒரு அருமையான ஒரு மனிதர், யாரையும் புண்படுத்தி பேசக்கூடாத ஒரு நல்ல பண்பாளர். ஆனால் அவரே காயமுற்று பேசி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் பேசுறதுல கொஞ்சம் எவ்வளவு காயப்பட்டிருக்கான்றது இன்னும் வெளிப்படையாக நிறைய சொல்லியிருக்க மாட்டார். இல்ல, அதாவது இவர் பேசுறதுலயே நமக்கு புரியுது, ஒரு நல்ல பண்பாளரை, நல்ல மனிதரை இந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியானது காயப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ இவர்கள் மறுபடியும் அந்த குடும்ப பாசத்துக்குள்ளே தான் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு இயக்கம் என்று இவர்கள் பேசவில்லை. நம்ம மனோகர் பாஷா அவர்கள் பேசும்போது கூட எங்க இந்த பொறுப்பாளர்கள் மேலதான் எங்களுக்கு கோபம்லாம் சொன்னாரு. ஆனால் இந்த அளவிற்கு ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் வெந்து வெதும்பி நொந்து போய் பேசுகிறார் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி கலகலத்து போயிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். மனோகர் பாஷா, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து மூப்பனாருடைய படம் அச்சிடப்பட்டு அடையாள அட்டைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி இன்னும் சிலரும் கூட வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் கூட அவர்களுடைய படத்தை அச்சிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இதனை எப்படி ஏற்றுக்கிறீங்க? இன்னொரு ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது. எப்படி வந்து இன்னைக்கு மோடி அரசு வந்ததுமே வந்து காந்தி குடும்பத்தினுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்படுகிறதோ, அது மாதிரி இதை வந்து ஒரு ஒரு நடைமுறையில் இப்போ இருக்கவங்க, இப்போ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை மட்டுமே அவர்களுடைய படங்கள் இடம்பெறுவது மட்டுமே அப்படின்றது இதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல அவர்களுடைய அடையாளத்தையே அழிக்கக்கூடிய முயற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? முதல்ல வந்து நம்ம மோகன் காந்திராமன் சொன்ன கருத்துல நான் மாறுபடுறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை பற்றி விவாதமே வரவில்லை என்று முதலில் அவர் சொன்னார். மாநில தலைவர்கள் கூட்டம் முள்ளம்பள்ளி ராமச்சந்திரன் அவர்களாலே கட்சி தேர்தலை நடத்துவதற்காக டெல்லியிலே கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் கலந்து கொண்டார். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை துவக்கி அந்த இயக்கத்தின் சார்பிலே அடையாள அட்டைகளை ஏற்கனவே வெளியிட்டு, அந்த அடையாள அட்டைகளில் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பெருந்தலைவர் காமராஜ், மூப்பனார் இந்த தலைவருடைய படத்தோடு கூடிய அடையாள அட்டை வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குறைய 10 லட்சம் உறுப்பினர் படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு 3 லட்சம் உறுப்பினர் படிவங்களும் அட்டையும் மாவட்ட தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த அட்டைகளை எல்லாம் வழங்காதீர்கள் என்று அகில இந்திய காங்கிரசினுடைய தலைமை சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இந்தியா முழுவதும் இளைஞர் காங்கிரஸிலே சோனியா காந்தி, ராகுல் காந்தியினுடைய படத்தை போட்டு இளைஞர் காங்கிரஸிலே அடையாள அட்டையை வழங்கியதைப் போல இந்தியா முழுவதும் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தியினுடைய படத்தை போட்டு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து இந்த உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, தமிழகத்திற்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த மாநில தலைவர்களை முன்னிலைப்படுத்தாமல் இந்த இயக்கத்தை தமிழகத்திலே வளர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், ராஜீவ்காந்தி தலைவர் அவர்கள் தமிழகத்திலே ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியைத்தான் கொண்டு வருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் கூட
பால் விலை உயர்வை எதிர்த்து போராடுகின்ற பொழுது மக்கள் தலைவர் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜ் தான் என்று புகழக்கூடிய அளவுக்கு அரசியல் வாழ்க்கையில் நேர்மையும் தூய்மையோடும் வாழ்ந்த தலைவர் காமராஜர். ஆக அந்த தலைவருக்கு சொந்தமான அந்த கட்சியிலேயே அவர் படத்தை போடுவது என்பது, தடுக்க முயற்சிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத. இல்ல இதுல ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது, கொஞ்சம் வெளிப்படையாவே கேட்கிறீங்களா? அவர் நான் கேட்டு வரேன். இப்போ இருக்கக்கூடிய 2 பேரை மையப்படுத்தி வெளிப்படையா சொல்லணும்னா சோனியா காந்தி ராகுல் காந்தியை மையப்படுத்தி காங்கிரஸ் அப்படின்றது இருக்கிறதா, அல்லது இந்த தலைவர்களுடைய அடையாளத்தை இவங்க இந்த கட்சிக்கு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையே இவர்களுடைய செல்வாக்கு அப்படின்றதை அழிக்கக்கூடிய முயற்சியாக பாக்குறீங்களா? இல்ல அழிக்கக்கூடிய முயற்சி இல்ல சார். அதாவது தமிழகத்தில் நம்ம நாராயணன் சொன்ன மாதிரி 96 தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, தமிழக காங்கிரஸ் தொண்டருடைய உணர்வுகளை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டு வைக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழக தொண்டர்களும் ஒன்றுபட்டு குரல் கொடுத்த பொழுது கூட தமிழ்நாட்டு தொண்டர்களுடைய குரலுக்கு மதிப்பில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அதிமுகவோடு தான் கூட்டு வைப்பு என்று தீர்மானித்து முடிவெடுத்து செயல்பட்ட பொழுது அன்றைக்கு தலைவர் மூப்பனார் அதை எதிர்த்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கு தமிழகத்தில் இருந்த ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் மூப்பனார் தலைமையிலே தான் இருந்தார்கள். சற்றேறக்குறைய 40 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்கள். அன்றைக்கு அன்னை சோனியா காந்திக்காக இன்றைக்கு வக்காலத்து வருகின்ற யாரும் அன்னை சோனியா காந்தி பக்கத்திலே இல்லை, சீதாராம் கேசரிக்கு பின்னாலே தான் இருந்தார்கள். ஆனால் தமிழகத்திலே இருந்து தலைவர் மூப்பனார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று 10 ஜன்பத்திலே அன்னை சோனியா காந்தியை சந்தித்து, அன்னை சோனியா காந்தி அவர்களே, நான் அழைத்து வருகின்ற 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அன்னை சோனியா காந்தி ஆணையிடுவதை கேட்டு செயல்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி அன்னை சோனியா காந்தி மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்த அந்த உத்தம தலைவன் மூப்பனாருடைய படத்தை போடக்கூடாது என்று சொன்னால், மூப்பனாரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் தலைவர் வாசனாரே காங்கிரசோடு இணைகிறார்கள், அந்த தொண்டர்கள் தேவை, ஆனால் மூப்பனார் படம் தேவையில்லை என்று சொன்னால் இது எப்படி தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எனவேதான் நாங்கள் அகில இந்திய காங்கிரசுக்கு எதிராக இல்லை. இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். மாநிலங்களில் இருக்கின்ற தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தாருங்கள். மறைந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை வைத்துத்தான் முன்னிலைப்படுத்தித்தான் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற உங்களுடைய வாதம் கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய நேர் ஒருவர் அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்வதற்கு காத்திருக்கிறார். கோவையில் இருந்து ஆனந்த். ஆனந்த் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, தமிழக காங்கிரஸில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? இதுல வந்துங்க போட்டோ கண்டிப்பா காமராஜர்னுடைய போட்டோவும் மூப்பனாருடைய போட்டோவும் கண்டிப்பா இருக்கணுங்க. இதுல இப்ப நான் எங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகிங்க. அவர் காலமா 2008 காலமானாருங்க. ₹1 கூட அரசாங்கத்தில இருந்து ஒரு பணம் கூட வாங்கினது இல்லைங்க. தியாகி அந்த பென்ஷனும் கூட ₹1 எனக்கு வேண்டாம், என்னுடைய பணம் நாட்டுக்காக வேணும்னு சொல்லிதான் விட்டு வச்சிருந்தாரு. அவரு எப்பவுமே நான் சின்ன பையன்ல இருந்து ஆளான வரைக்கும் காமராஜருக்கு அப்புறம் மூப்பனார் தான் இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு. இவங்க 2 பேரும் இல்ல அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கிடையாது. இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரா நீங்க? ஆமாங்க ஆமாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க காமராஜருக்கு அடுத்து மூப்பனார் அப்படின்னு. நான் கேட்கிறேன், மூப்பனாருக்கு அப்ப பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தாலும் அடுத்த தலைவர் அப்படின்னு நீங்க ஒரு தொண்டராக யாரை பாக்குறீங்க? ஆனந்த், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி மோகன் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி இது ஒரு வெறும் படம் சார்ந்த விஷயமாக இல்லை, ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி திராவிட கட்சிகளுக்கெல்லாம் அண்ணா ஒரு முன்னோடியாக இருக்கிறாரோ அது மாதிரி அவங்க சொல்றது காமராஜர் இருந்தாலும் இன்னைக்கு நிலைமையில மூப்பனாரை சார்ந்ததா இருக்கிற அவர் சொன்ன மாதிரி 40 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் பாக்குறப்போ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கிறது. அதனை ஏன் ஏற்றுக்கொள்ள அகில இந்திய தலைமை மறுக்கிறது? சார், இப்போ அண்ணன் அவர்கள் மனோகர் பாஷா அவர்கள் சொல்லும்போது கூட கூட்டத்தில் இருந்தாங்க, டெல்லியில் இருந்தாங்க, இவர் ஞானதேசன் அவர்கள் இருந்தாருன்னு சொன்னார். அதே ஞானதேசன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது பத்திரிகையில் வந்த செய்தி தான், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் சென்னாரெட்டி அவர்கள் இந்த உறுப்பினர் கார்டுகளை நீங்கள் இப்பொழுது விநியோகிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரும் அதனுடைய பொறுப்பாளரும் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜ் புகைப்படத்தை போட்டதை நீங்க விநியோக கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இது வாதமே கிடையாது. அதுக்கு யாருமே வரல. பெருந்தலைவர் காமராஜ் படத்தை போடாமல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு பொழுதும் உறுப்பினர் அட்டையை விநியோகிக்காது. அதுக்கு விட்டுருங்க.
அதுக்கு பிறகு தலைவர் மூப்பனாருடைய படத்தை போட வேண்டுமா என்பது சொல்லுகின்ற பொழுது நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். அதாவது தலித் மக்கள் தலைவருடைய மரத சந்திரசேகர், வாழப்பாடி ராமமூர்த்தி, முன்னாள் முதலமைச்சர், இப்படி இவங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய கோரிக்கை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கிட்ட வைக்கிறாங்க, இவங்களுடைய படத்தையும் போடணும்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், பக்த வச்சலம், ஆமா, அல்ல கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இது வந்து மாநில கட்சி கிடையாது, எல்லாரையும் பொதுவாக தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியால பார்க்க முடியும். அந்த பொதுவாக பார்க்கின்ற பொழுது நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கடவுள் யாரு? ராகுல் காந்தி, சோனியா காந்தி. எங்களுக்கு தலைவர் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி. அவங்க என்ன கட்டளை இடுறாங்களோ அதை ஏற்று கட்சி கட்டுப்பட்டு நடந்தாதான் கட்சியை வளம் பெருக்க முடியும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 3 ஆண்டு காலமா வந்து பதவியில இருந்தாரு, ஞானதேசிகன் இருந்தாரு, தலைவரா இருந்தாரு, செயல்பட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன இந்த 3 ஆண்டு காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த வீழ்ச்சிக்கு வந்தது? என்ன புரட்சி பண்ணாங்க? அதாவது தலைவர்கள், இங்க இருக்கிற தலைவர்கள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையை பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதாவது இவங்கள கையில பதவி கொடுக்கும் போது அதை வீழ்ச்சி படுத்து என்ன செயல்பட்டாங்க, என்ன மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்த்தாங்க? இல்ல அப்ப யாரு இல்ல நான் கேக்குறேன், அப்ப யாருக்கு பதவி கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க? யாருக்கு பதவி கொடுக்கணும் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லங்க, அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் பேட்டி கொடுத்ததுடைய விளைவாக தான் இன்னைக்கு முனவர் பாஷா அண்ணனும் மோகன் காந்தி இங்க உட்கார்ந்து பதவியில் இருந்தப்போ அவர் சரியாக செயல்படவில்லை அப்படின்றீங்களா? இல்ல, பதவி சரியா செயல்படல. பதவியில 3 ஆண்டு காலம் பதவி இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன புரட்சிகரமான செயல் திட்டங்களை என்ன செயல்பட்டாங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு எவ்வளவு தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துன்னு போனோம்? அதாவது நான் பதவி, எந்த கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவருக்கு பதவி கொடுத்து நீ கட்சியை வளர்க்காத, நீ சைலண்டா இருந்தா போதும் அப்படி அந்த கட்சி அது சொல்லுமா? நாராயண அவர்களை நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, அவர் பதில் சொல்றாரு, அதாவது ரொம்ப அவல நிலைமையிலே வந்துருச்சு, இந்த பக்கம் வந்து முனவர் பாஷா, இந்த பக்கம் மோகன் காந்தி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அருமைக்குரிய நண்பர் நாராயண அவர்களுக்கு இதே இதுல சொல்றேன்னா, இதே இன்றைக்கு அன்னை இந்திரா காந்தியுடைய 30வது நினைவு நாள், இந்த நாட்டுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என்னுடைய மண்ணிலே சிந்துவன் என்று சொன்ன புரட்சி வீராங்கனை அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அவருடைய நினைவு நாளிலே இன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் படேலுடைய பிறந்த நாள் விழாவுக்கு செல்கின்றார். அப்படியே நம்முடைய நேயர் சென்னை அம்பத்தூரில் இருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மன்சூர் காத்திருக்கிறார். அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்வதற்கு. மன்சூர் வணக்கம். சார் வணக்கம் சார். மன்சூர் சொல்லுங்க, உங்கள் தரப்பு கருத்துக்கள் சொல்லுங்க. அம்பத்தூர் தொகுதியினுடைய இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவராக இருக்கிறேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்னைக்கு சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையும் வந்துட்டு காமராஜர் படத்தை போடணும், நம்மளுடைய மக்கள் தலைவர் மூப்பன் அரையானுடைய படத்தை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மிகப்பெரிய கருத்து என்னவென்றால், நான் சொல்றது என்ன, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு யார் தலைவரா இருக்கா, தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் ஞானதேசிகன் அவர்களுடைய போட்டோவை போட சொன்னாங்கன்னா அதற்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய கர்மவீரர் காமராஜர் அவருடைய போட்டோ போட சொல்றாங்க அப்படின்னா நாங்க மதிக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு கர்மவீரர் காமராஜர் அவர் தமிழ்நாடுல காங்கிரஸ் கட்சி மிகச்சிறந்த லெவல்ல உருவாக்கி தலைவர் காமராஜர் அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து மிகச்சிறந்த லெவல்ல உயர்த்தியவர். அவருடைய படத்தை போடக்கூடியது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மற்ற தலைவர்களுடைய போட்டோ போடுறதை விட என்னுடைய மிகப்பெரிய கருத்து என்னன்னா, இன்றைக்கு பிரசிடன்ட்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் யார், மதிப்பிற்குரிய ஞானதேசிகன் அவருடைய படத்தை போட்டாங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதை பத்தி யோசிக்கிறத விட்டு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் பின்னடைந்து போயிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறது தான் தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை வளர்த்து, ஏனென்றால் கடந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலிலே 14 லட்சம் இளைஞர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலிலே வெறும் 3 லட்சம் உறுப்பினர்கள் தான் வந்து இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கிறார்கள். என்னுடைய மிகப்பெரிய கருத்து என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இளைஞர் காங்கிரஸ் சிஸ்டம் எப்படி கொண்டு வந்தாங்களோ, எலெக்ஷன் சிஸ்டம் என்று கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் எலெக்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மிக சிறந்த ஒரு இளைஞர் காங்கிரஸ்ல மிக சிறந்த லெவல்ல கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதை பத்தி எல்லாம் விவாதிக்கிறத விட்டுட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை வளர்த்து கண்டிப்பாக 2016 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்து மிக சிறந்த ஒரு தலைவர் அன்னை சோனியா காந்தியும் இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில ஒரு அரசு உருவானு சொல்லிட்டு எங்களுடைய மிகப்பெரிய கருத்து. நன்றி 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 மன்சூர். ஐயா, மன்சூர் சொன்ன கருத்து அப்படின்றது வந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஞானதேசிகனுடைய படத்தை போடுங்க, காமராஜருடைய படத்தை போடுங்க, வேறு எந்த தலைவரையும் நாங்க ஏற்றுக்க மாட்டோம், அவங்க எல்லாம் இடைப்பட்ட காலத்துல வந்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இளைஞர் அணியில இருக்காரு. உங்கள் தரப்பு கருத்து அப்படின்றது என்னவாக இருக்கிறது? அதுவும் வந்து ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்தியவர் தமிழகத்தில் அப்படின்னா காமராஜர் தேசிய தலைவராக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரை போடுங்க, வேறு யாரும் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்கலாமா? முதல்ல வந்து தம்பி மன்சூர் வந்து காங்கிரஸை பற்றி தெரியாமல் பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவரே ஒரு வாதத்தை வைக்கிறார்.
14 லட்சம் உறுப்பினர்கள் இளைஞர் காங்கிரஸிலே சேர்ந்தார்கள். இன்றைக்கு அது 3 லட்சமாக குறைந்து விட்டது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம், இளைஞர் காங்கிரஸிலே நான் எல்லாம் மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் நியமனத்திலே மாவட்ட தலைவராக இளைஞர் காங்கிரஸிலே பணியாற்றி இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர் காங்கிரஸ் நிலைமை என்பது தேர்தல் என்ற ஒரு முறையின் காரணமாக தலைவர் முதல் ஓட்டு வாங்கின்றவர் தலைவராகிவிடுறார், 2வது ஓட்டு வாங்குறவர் துணைத் தலைவர், 3வது 4வது ஓட்டுகள்லாம் வாங்கின்றவர்கள் பொதுச் செயலாளர்கள். ஆக இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற காரணத்தால் தலைவர் ஒரு கோஷ்டியை சார்ந்தவராக இருப்பார், துணைத் தலைவர் ஒரு கோஷ்டியை சார்ந்தவராக இருப்பார், பொதுச் செயலாளர்கள் வேறு கோஷ்டியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனவே தலைவர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும்? நானும் உன்னை போல தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் ஒரு கோஷ்டியை சார்ந்தவன் என்று இப்படி சண்டை போட்டே இளைஞர் காங்கிரஸ் செயல்படாமல் தமிழகத்தில் காணாமல் போய்விட்டது. 14 லட்சம் 3 லட்சம் ஆகிவிட்டது. ஒன்று. 2வது அவர் சொல்ற யோசனையின்படி யார் மாநில தலைவராக இருக்கிறாரோ அவர் தான் அந்த உறுப்பினர் அடையாள அட்டையிலேயே கையெழுத்து போடுறாங்க. ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் 3 ஆண்டுகளுக்கு பதவிக்காலம் அவருக்கு. ஆக அவருடைய படத்தை போட்டு, இப்போ இவர் பதவிக்காலம் முடிகிற போது தான் உறுப்பினர் அடைய சேர்க்கிற இயக்கமே நடக்குது. அப்ப இவருடைய படத்தை போட்டு அடுத்த ஒரு தலைவர் வந்தாங்க. நீங்க தங்கபாலு தலைவராக இருக்கும்போது உறுப்பினர் அடையாள அட்டை போட்டாங்க. ஆனா அவர் தலைவர் பதவி முடிஞ்ச பிறகு அந்த அட்டையை கொடுக்கல. ஆக யார் தலைவராக இருக்கிறார்கள் என்பதல்ல, யார் இந்த இயக்கத்தை தமிழகத்திலே கட்டி காத்தார்கள், யார் இந்த இயக்கத்தை தமிழகத்திலே உருவாக்கினார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள். ஒரே ஒரு கேள்வியை ஓப்பனா வைக்கிறேன். அப்போ தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றது அகில இந்திய அளவில் இருந்து செயல்படுகிறதா அல்லது அந்த மூப்பனார் அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு செயல்படுகிறதா? சார் நீங்க ஒன்னு வச்சுங்க. தமிழ்நாடு ஒரு டிஃபரண்ட் ஸ்டேட், அதாவது இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலம். தலைவர் காமராஜருடைய பூமி. இந்த பூமிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் தமிழக காங்கிரஸ் தலைவராக பெருந்தலைவர் காமராஜ் இருக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜருக்கே தெரியாமல் தமிழகத்திற்கு வருகிறார். அதிலும் அம்பத்தூருக்கு வருகிறார் என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்லி தலைவர் காமராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவரை போய் வரவேற்கிறார். வரவேற்று விட்டு அவரோடு சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு வருகின்ற பொழுது தேசத்தந்தை காந்தியடிகள் தமிழகத்திலே முதறிஞர் ராஜாஜிக்கு எதிராக ஒரு கிளிக் வேலை செய்கிறது என்று அறிவித்து விடுகிறார். உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி எப்படி இன்றைக்கு ஞான தேசிகன் தன்மானத்தோடு தன்னுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தாரோ அதை போல இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறார். அதற்கு பின்னால் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் காந்தியடிகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். காமராஜர் ஒரு மிகப்பெரிய ஊழியர், இந்த கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர், அவரை பற்றி நீங்கள் சொன்ன கருத்து தவறான கருத்து என்று சொன்ன பொழுது நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் ஹரிஜன் பத்திரிகையிலே தான் சொன்னதை தவறு என்று வருத்தம் தெரிவித்து எழுதியவர். அப்படி தன்மானத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு உரிய மரியாதை இல்லை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அந்த மரியாதை மீட்டு தருகின்ற உணர்வை பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு ஊட்டி இருக்கிறார். அந்த உணர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே காங்கிரசுக்கு அந்த தலைமை ஞான தேசிகன் தனி மனிதர். ஆனால் அந்த பதவிக்குரிய மரியாதை, அவருக்குரிய அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட பதவியில் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். என்னுடைய கேள்வி நான் இப்போ நாராயணன் சார்ட்ட கேட்கிறேன். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற ஒரு கோஷ்டி பூசல் அப்படின்றது இல்லை. ஆனால் தலைவர்கள் இருக்காங்க, ஒரு 4 தலைவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு தலைவர் யாரோ அவருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, பிஜேபியினுடைய தலைவர் தான் பேசுறாரு அப்படின்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. ஒரே தலைமை தான் கட்டுப்படுத்துது, அங்கங்க கோஷ்டிகள் கிடையாது அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. அதாவது ஒவ்வொரு முறை யார் யார் தலைவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமையின் கீழாக ஒரு அணி அப்படின்றது இருக்கிறது. தொடர்ந்து இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை தீர்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த 2 கட்சிகள் அப்படின்னு பார்க்கிறப்போ எந்த விஷயங்கள்ல இந்த 2க்கும் மாறுபாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நான் முதல்லே கூறியது போல சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே அது ஒரு குடும்ப கட்சி தான். நேரு, அதற்கு பிறகு இந்திரா காந்தி, அதற்கு பிறகு ராஜீவ், அதற்கு பிறகு சோனியா, இப்படி அவர்களுடைய குடும்ப கட்சியாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களிடையே அதிக அளவில் இல்லை, கண்டிப்பாக வாரிசு அரசியலே கிடையாது. ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். எல்லா மட்டங்களிலும் முறையாக அருமையாக தேர்தலை நடத்தும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால இங்க வாரிசு அரசியலோ அல்லது ஒரு குடும்ப ஆட்சி முறையோ இது பாரதிய ஜனதா கட்சியிலே முடியாது. ஒன்று. இரண்டாவது, எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், அதாவது வட்டம், தொகுதி, மாவட்ட, மாநில, அகில இந்திய தலைவர்களாக இருந்தாலும் சரி 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார்கள்.
அதனால பல தலைவர்களை நாம் கொடுப்பதனாலும் கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு கட்சியினாலும் இந்த கட்சியை பொறுத்தவரை கொள்கை பிடிப்போடு வருகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தை சார்ந்துதான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுல இப்போ ஐயா ஏன்னா இதுல இந்த இவங்களுடைய அந்த கட்சி உட்பூசலுக்குள்ள நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு அது அவசியமும் இல்லை. இருந்தாலும் நம்ம மோகன் காந்தி ஒரு விஷயம் சொன்னார், இன்றைக்கு இந்திரா காந்தியோட நினைவு நாள் எல்லாம் சொன்னாரு. இதே இன்றுதான் சிறுபான்மை மக்கள் 3000 பேர் படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை நடந்த தினம் என்பதையும் மோகன் காந்தி அவர்கள் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதை அவர் மனதிலே வைத்துக் கொண்டு நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை பற்றி அவர் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. அதனால இவர் இந்திரா காந்தி தான் தியாகம், இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றது தவறுதான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. காங்கிரஸை விட இந்த நாட்டிலே பிரதமராக இருந்த ஒருவரை கொலை செய்தார்கள் என்ற காரணத்தினாலே அந்த கொலையாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய ஒருவரையே கட்சியிலிருந்து நீக்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அளவிற்கு கொள்கை பிடிப்போடும் தேச நலனிலும் அதிக அக்கறை உள்ள கட்சி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முனவர் பாஷா சொன்னாரு, இவர் நம்ம ஞானதேசிகனை பத்தி, இது ஒரு நான் முதல்ல சொன்னது போல ஒரு வாடிக்கையான விஷயம் காங்கிரசுக்கு. அந்த காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை அகில இந்திய காங்கிரசுடைய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்ற பொழுது அதே நம்முடைய காந்தி அவர்கள் தான் தடுத்து அவரை வரவிடாது செய்தார். அதற்கு பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த நாட்டினுடைய நான் முடிச்ச பிறகு சொல்லுங்க, இந்த நாட்டினுடைய பிரதமராக வர இருந்ததையும் தடுத்து நேரு அவர்கள் வருவதற்கும் காந்திதான் முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக அதை செய்தார் என்பதும் பல முறை இவர்களுக்குள் பிரச்சனை வந்து சர்தார் பட்டேல் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்ததும் இந்த நாடே அறியும். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டது வருத்தமாக இருந்தாலும் கூட இது எனக்கு வியப்பாக தெரியவில்லை. நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமாக உங்கள் தரப்பு கருத்துக்கள் அப்படின்றதை கூட இடையில நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. என்னுடைய கேள்வி மோகன் காந்தி நான் கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து அஜய் மக்கான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அவருடைய ராஜினாமா கடிதம் அப்படின்றது பரிசீலனை இருக்கு அப்படின்றாரு. ஏறக்குறைய பாக்குறப்போ வந்து தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக அவர் பதவி விலகி இருக்கதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொந்த காரணம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அது காங்கிரசுக்கு நிச்சயமாக சாதகமாக இல்லை அப்படின்றது தெரியும். அப்ப இந்த இடத்தை, இந்த ஒரு சிறிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்குவதற்கான முயற்சியாக இதனை பார்க்கலாமா சார்? அதாவது அவர் எதுக்காக ராஜினாமா பண்ணான்றதை பேட்டி கொடுத்தாரு ஞானதேசிகன் தலைவர் அவர்கள். இந்த மாதிரி என்னென்ன கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் என்னமோ அவருடைய குறைகளையும் அவருடைய மனசுல தான் சொல்லிட்டாரு. அது ஒரு கட்சி வந்து உதயமாக போகுது, மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாக போகுது, அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகுதுன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அது ஞானதேசிகன் அவர்களோ இல்லை மற்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களோ நாங்கள் பண்ண போகிறோன்றது எதுவும் பிரகடனப்படுத்தல, எதுவும் சொல்லலை. யார் எதை வந்துமான் செய்தாலும் அவர்கள், அதாவது இது வந்து ஜனநாயக நாட்டில் எப்பவும் எதுவும் நடக்கலாம். அது ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சு. அதுக்கப்புறம் வாசன் அவர்கள் வந்து மீண்டும் கட்சியை வந்து இணைச்சாரு. அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் பதவி கொடுத்தாங்க, தமிழக காங்கிரஸ் கமிட்டி கொடுத்தாங்க, மத்திய அமைச்சராக இருந்தார், எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்றைக்குமே எத்தனை இதிலிருந்து ஏதாவது ஒரு கட்சி உருவானாலும் உருவாக விட்டாலும் சரி, காங்கிரஸ் கட்சி என்பது வீழ்வது போல் இருக்கும், ஆனால் விழாது எழும். இந்த காங்கிரஸ் இயக்கம் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி தலைமையில் இருக்கின்ற இயக்கம் இந்த நாட்டையும் மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரே இயக்கம். அந்த இயக்கம் நிச்சயமாக தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை மதித்து அவருடைய உணர்வோடு தான் நடக்குமே தவிர அதற்கு புறம்பாக ஒரு பொழுதும் நடக்காது. அது சாத்தியம் இல்லாத விஷயம். அதை வந்து வேண்டுமென்றே இவர்கள் பேசி இவர்கள் பத்திரிகை வாயிலாக மற்ற கருத்துக்களை சொல்வது என்பது அது அவர்களுக்கே அவர்கள் வந்து தவறுகள் செய்து தவறாக கூறிக்கொள்கின்ற கருத்தை தவிர இந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்போ இழப்போ ஏற்பட போவதில்லை. தொண்டர்கள் அத்தனை பேரும் தெளிவாக இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு கருத்தை வந்து நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. அதாவது அவர்கள் தங்களை அறியாமல் நிறைய விஷயங்களை பதிவு பண்றாங்கன்னு அது ஐயாவுக்கு தெரியும். 96 வந்து அவர் சொன்ன மாதிரி 39 இடங்களை பிடித்தாங்க. அப்போ வந்து ஒரு பலம் இது அப்படின்றது தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்றது என்னன்றதும் தெரியும். 4.3% தான் காங்கிரசுக்கு வாக்கு வங்கி அப்படின்றது. ஒருவேளை தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் உதயமாகிறது என்றால் இந்த காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பேட் இமேஜ் அப்படின்றது மாறி ஜி.கே. வாசனுக்கும் சரி, அவர் தலைமையிலாக அமையக்கூடிய ஒரு கட்சிக்கும் சரி, இந்த செல்வாக்கு அப்படின்றது மீண்டும் பழைய நிலைக்கு இருக்குமா சார்? முதல்ல நாங்கள் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே போகிறதா இது வரைக்கும் யாரும் சொல்லலை.
தமிழக காங்கிரசினுடைய, அதாவது அகில இந்திய காங்கிரசினுடைய செயல்முறை சிஸ்டம் அது தவறாக இருக்கிறது. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் இருந்தார். அதுக்கு பிறகு கிருஷ்ணசாமி தலைவராக வந்தார். அதன் பிறகு நம்ம மரியாதைக்குரிய தங்கபாலு தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஞான தேசிகன் தலைவராக இருக்கார். இந்த 3 தலைவர்கள் இருந்த காலத்தில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவர் மட்டும்தான் இருந்தார், நிர்வாகிகளே இல்லை. நிர்வாகிகளை கூட போடுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அனுமதி மறுத்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாநிலத்தில் எப்படி காங்கிரஸ் கட்சியை வளர்க்க முடியும்? ஒன்று ஒரே ஒரு கேள்வி பகுதி. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அவர் ராஜினாமா பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாக்குவாதம் இங்க வந்து நாராயணன் வந்திருக்காரு, சார் மனோபன் எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயாச்சு. அவருடைய ராஜினாமானால தான் இந்த பேச்சு. இல்லைன்னா நீங்களும் கூப்பிட போறது நாங்களும் வர போறது இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்வி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பேத்கருடைய பிறந்த தின விழாவை செல்வ பிறந்தகை அவர்கள் தலைமையில் நடைபெற்று வட சென்னையில். மனோர் பாஷா நல்லா தெரியும். நீங்க என்ன சொன்னீங்க? அவர் நியாயமா நடத்துறாரு, நியாயமா பண்றாரு, ஞான தேசியம் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அதில் சிதம்பரம் அவர்களும் இருந்தார்கள், வாசன் அவர்களும் இருந்தார்கள். இவர் மாநில தலைவர். இவர் பேசுகின்ற பொழுது நான் அருகாமையில் இருந்து கேட்ட வார்த்தை, இவர் பேசுகின்ற பொழுது என்னுடைய தலைவர் வாசன் அவர்களே என்று சொன்னார். அதாவது பப்ளிக் மீட்டிங்ல. அப்ப சோனியா காந்தி யாரு? அப்ப எப்படி இவர் வந்து நியாயமா கட்சி நடத்துறாரு? நடுநிலை நடத்துறாரு. அதாவது என்ன சொல்றேன், என்னுடைய தலைவர் வாசன் சார், அது எங்கேயும் சொல்லுவார். கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி. இல்ல பப்ளிக் இதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்ல. மீட்டிங்ல பேசும்போது பப்ளிக் மீட்டிங்ல அந்த கருத்து பதிவு பண்ணாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒன்னு சொல்றேன். அவரு ஒரு அணி சார்பா கட்சியை அணி சார்பாக சேர்ந்தவர் அப்படின்றது அவர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்த பிறகு தெரியும். அப்பேற்பட்ட ஒருவருக்கு ஏன் மாநில தலைவர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் கட்சி தலைமை அப்படின்றது அவங்க யோசிச்சிருப்பாங்க தானே. அதாவது ஒரு சொல்ற பாத்தீங்களா, கட்சி அகில இந்திய கட்சி அப்படின்னு சொன்னா அப்போ வாசன் அவர்கள் சொல்லி பதவி கொடுத்தார்கள் என்று அவர் கருத்து பதிவு சொல்லிக்கும் பொழுது அப்பொழுது அகில இந்திய தலைமை வந்து உங்களை மதிக்கிறது, மதித்துதான் அந்த பொறுப்பை தராங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல எப்படி மதிக்கலன்னு சொல்ல முடியும்? பொறுப்பு கொடுக்கிறதுன்றது வேற சார். அப்ப நான் சொல்ல வந்த வாதமே, வாசன் தலைவராக இருந்திருக்காரு, கிருஷ்ணசாமி தலைவர், தங்கபாலு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகமே இல்லை என்று சொன்னால் எப்படி உயிரில்லாத உடலை வைத்துக் கொண்டு செயல்பட முடியும்? கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அகில இந்திய காங்கிரசில் இருந்து நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள், தமிழகத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அன்னை சோனியா காந்தியும் சரி, இளம் தலைவர் ராகுல் காந்தியும் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நிலைமையிலே தான் நிர்வாகிகளை நியமிக்கிறார்கள். அந்த நிர்வாகிகள் செயல்பட வேண்டுமா வேண்டாமா? செயல்பாடு குறித்து கூட நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்முடைய நேர் ஒருவர் காத்திருக்கிறார், தாமரத்தில் இருந்து டேவிட். அவர் தரப்பு கருத்துக்களை கேட்கலாம். டேவிட் வணக்கம். டேவிட் வணக்கம். சொல்லுங்க, தமிழக காங்கிரஸில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், அரசியல்கள் எப்படி பாக்குறீங்க? ஐயா வணக்கம், உங்கள் தரப்பு கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா, நான் தாம்பரத்துல இருந்து, கிழக்கு தாம்பரத்துல இருந்து டேவிட் பால்ராஜ் பேசுறேன். எனக்கு வயது 58. அந்த வந்து கருத்து இப்போ காங்கிரஸ் பத்தி இப்போ தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இவங்க இத்தனை காலமா 25 ஆண்டுகள் 67க்கு அப்புறம் இவ்வளவு காலமும் காங்கிரஸ் எல்லா தலைவர்களும் இருக்கிற தலைவர்களாம் மந்திரி பதவி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி தலைவர்களா இருந்தவங்க எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக வளர்த்துக்கிட்டாங்களே தவிர என்னை போல காமராஜர் தொண்டர்கள் எல்லாம் நாங்க இன்னைக்கு வருத்தத்தோட நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கொதிப்படைஞ்சு பேசணும். காங்கிரஸ் அழிக்கிறதுக்குன்னு இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்ந்தவங்க எல்லாம் இந்த தமிழ் திமுக, அண்ணா திமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் அரசியல் பண்ற காலங்கள் போய் அவங்க கூட தூய்மையான அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் இல்லாதனால இந்த போட்டோவை பத்தி பேசுறாங்க. இவங்க தாம்பரத்துல கூட சுதந்திர தினத்தை கொண்டாடின கிடையாது, காமராஜ் பிறந்த தினத்தை கொண்டாடின கிடையாது, காந்தி பிறந்தநாளை கொண்டாடின கிடையாது. ஆனா இன்னைக்கு போட்டோ போடலன்னு சண்டை போடுறாங்க. அது உண்மை இல்ல. இவங்க யாருமே ஏர்போர்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். கட்சியை பரிசார் ஹோட்டல் நடத்துவாங்க. கூட்டத்தை மக்கள் மத்தியில வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறதுக்கு இந்த 67க்கு அப்புறம் எந்த தலைவருமே ஈடுபடலையா? நிச்சயமாக எந்த தலைவருமே ஈடுபடல. நான் ஒரு காமராஜ் தொண்டனுங்கிற மரியாதையில இந்த வார்த்தையை உங்க தனி ஒன்பது கட்டுக்கள். நிச்சயமா உங்கள் தரப்பு கருத்துக்களுக்கு நன்றி டேவிட். என்னுடைய கேள்வி நான் நாராயண் சட்டை வைக்க விரும்புறேன் சார். இதை நான் உங்கள்கிட்ட ஒரு அரசியல் பார்வையாளராக தான் பாக்குறேன்.
எல்லாமே சொல்றாங்க 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது, காமராஜர் ஆட்சியோட காங்கிரஸ் கனவு இங்க தகர்ந்துட்டது அப்படின்னு. இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது காங்கிரஸில் அடுத்தடுத்து வந்த தலைவர்களுடைய சுயநலம் தான் திராவிட கட்சிகள் உள்ளே புகுவதற்கும் திராவிட கட்சிகளுக்கு மக்களுடைய செல்வாக்கு மாறுவதற்கும் காரணம் அப்படின்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இன்னொன்னு, தேசிய கட்சிகளுக்கு இது அவங்களுக்கு மட்டுமான ஒரு நிலையா பார்க்க முடியாது, நீங்களும் ஒரு தேசிய கட்சி தான், உங்களுக்கான நிலை அப்படின்றது எப்படி இருக்கும்? இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல பல நாட்களாகவே காங்கிரஸ்காரர்கள், அதாவது இப்போ நம்ம மனோர் பாஷா மாதிரி நண்பர் மனோர் பாஷா மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த பழைய காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதுல வந்தவங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி தான் காமராஜரை கட்சியை விட்டு நீக்கி வெளியேற்றியது. அதனால இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்ன சொல்றாரு, மோகன் காந்தி வந்து ஏதோ காமராஜர் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. காமராஜர் தான் நீங்க அமைச்சிட்டீங்களே, அப்புறமா நீங்க எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? இதுதான் பிரச்சனையே. இப்ப மனோர் பாஷா அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார், கட்சியில அதெல்லாம் இல்ல. கட்சியை விட்டு நீக்கி கட்சி கடைசியாக அவர் இருந்த போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரா? இல்ல. காமராஜரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் மதித்துக் கொண்டிருக்கிறது. கட்சி விட்டு அன்றைய கைது பண்ண போனீங்க. காமராஜர் கைது செய்ய அவர் காப்பாற்றப்பட்டார். எமர்ஜென்சி காலம் அந்த வரலாற்று நிகழ்வுகள் தெரியுங்க. இல்ல, என்னுடைய கேள்வி அப்படின்றது நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்டேன். என்னுடைய கேள்வி நாராயணன் சார், ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். இல்ல, அவர் சொன்ன கருத்துல அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் காங்கிரஸ்ல சுயநலத்தோடு செயல்பட்டார்கள், அதுதான் காங்கிரஸ் காணாம போக காரணம் ஒரு அடிமட்டன் தொண்டன் சொல்றாரு. ஏனென்று சொன்னால் மூப்பனார் அவர்களுக்கு கூட இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல மரியாதை இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் அவர்களுடைய இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை தலைவர்களை அத்தனை பேரும் நல்ல ஒரு சுமூகமான உறவோடு தான் இருந்தார்கள். அதனால வைவன் வாழப்பாடி ராமமூர்த்தி ஐயா கூட அவரு கூட நல்ல ஒரு இது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அகில இந்திய தலைமையில என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயகமான கட்சியாக காங்கிரஸ் என்றைக்குமே இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் அவர் சொன்னது உண்மைதான். இந்த அவர் ஐயா போன்ல சொன்னார் பாருங்க, தாம்பரத்துல இருந்து அவர் சொன்னதுல ஒரு 50% உண்மை இருக்குது. இது காங்கிரஸ் மட்டும் அந்த காலத்துல மதிப்புக்குரிய காமராஜர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவரை ஓரம் கட்டி அவரை கைது செய்ய போகின்ற அளவுக்கு துணிந்து போகாது இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கா வந்து காங்கிரஸ் இருந்தது. கடைசியாக என்னுடைய கேள்வி அப்படின்றது, நான் மோகன் சாட்ட வைக்கிற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து அவர் ஞானதேசன் வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது, இங்க ஒரு விஷயம் நடக்கிறது, இங்க ஒரு மாவட்டத்தில இருந்து தலைவர்களை கூப்பிடுற நிர்வாகிகளை கூப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் மேலிடத்துல வேற ஒரு விஷயம் நடக்கிறது. அப்போ இவருக்கு பதவி பொறுப்பை கொடுத்து விட்டு மேலிடத்தில் செல்வாக்கூடிய இன்னொரு நபர் இருக்கிறார், அவர் அங்க எல்லா விஷயங்களையும் மாற்றுறார் அப்படின்னா ஏன் இங்க ஒருத்தருக்கு தலைவர் பதவி கொடுக்கணும்? மீண்டும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கக்கூடிய ஒரு நபர் இங்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொன்னு, அப்பேற்பட்ட தலைவர் பதவியை கொடுத்து விட்டு இன்னொரு ஏன் அங்க இருக்கணும், அவங்களை ஏன் தட்டி கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க மறுக்க? அதுக்கு ஒரே ஒரு கருத்து தான் சார், தெளிவா சொல்ல முடியும். அவர் சொல்றதே தெளிவான விஷயம். அதாவது நாராயண் சார் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா, நீங்க கேட்ட கேள்வி பதில் என்ன, அவர் வந்து ஒரு சாராராக செயல்படுகின்ற பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பார்த்து செயல்படக்கூடியவர்களை நேரடியாக நியமிக்கத்தான் செய்யும். இவர் வந்து பொதுவா செயல்பட்டார்னா அதனுடைய இது இப்போ இவர் எனக்கு தெரியாம நடக்குதுன்னா அதனுடைய பரிந்துரை இவரே செஞ்சிருந்தா அதை செஞ்சுட்டு போயிருக்க போறாங்க, அதை விட்டுருங்க, அதுதான் நடக்கும். இது அகில இந்திய கட்சி. இப்ப நாராயணன் ஒரு நிமிஷம் சார், நாராயணன் அவர்கள் சொல்றது போல முதல்ல சொன்னாரு இந்திரா காந்தி அவர்கள் இன்னைக்கு கொலை செய்யப்பட்டனால அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர் கலந்து சொன்னது இல்ல அதே நேரத்தில் ஒரே வார்த்தை தான், ஒரு வரி செய்தி. இந்திரா அவ்வளவு பெரிய தலைவிக்கு வந்து ஒரு வரி செய்தி, பிரதமர் ஒரு வரி செய்தி கொடுத்தாரு. நிறைய சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க,
சொல்றேன். புரியுதா? கோதரா ரயில்ல கோதரா ரயில்ல வந்து நீங்க என்னுடைய கேள்விக்கு உங்களுடைய கட்சி தலைவி உங்களுடைய கட்சி தலைவர் இருந்ததை நாங்க இது பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா பொதுமக்கள் அப்படி சொல்லி சொல்லி பிஜேபி ஒழிய போகுது. ஜனநாயகம் சொல்றாங்களே, காங்கிரஸ் கட்சி தான் இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை கொடுத்த கட்சி. ஜனநாயகம் கொடுத்தோம். நிச்சயமா இது வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல கூட பயன்படுத்தலாம். சரியான வார்த்தையா இருக்கு. நான் என்னுடைய கேள்வியை மனோர் பாசா சார்ட்ட வச்சுக்கிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றது அப்படின்னா, ஞானதேசிகன் சொல்றாரு, எனக்கு இங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு, எனக்கு இங்க தலைவர் பதவியை கொடுத்துட்டு நேரடியாக அங்கு ஒருவர் அப்படின்றத விட மேலிடத்தில் செல்வாக்கூடிய ப. சிதம்பரம் அங்க இருக்கிறார் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாரு. நான் கேட்கிறேன், அப்போ 2 தலைகள் 2 தலைமை அப்படின்றது ஒரு மாநிலத்திற்கு எப்படி இருக்கும்? இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்க முடியுமா? இல்ல இது போல ஒரு பூசல் ஏற்பட்டால் தமிழகத்திற்கு, கட்சிக்கும் சரி, மாநில வளர்ச்சிக்கும் சரி பாதிப்பு ஏற்படுமா? சார், மொத்தத்தில் வந்து சார், ஒரு அகில இந்திய காங்கிரஸ் என்று இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தான் மாநில தலைவர்களை நியமிக்கிறார்கள். அப்படி நியமிக்கின்ற பொழுது 3 தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகளை நியமிக்கவில்லை. இவர் கடுமையாக முயற்சித்து, மோகன் காந்திராமன் சொன்னதைப் போல அல்ல, எல்லா அணி தலைவர்களையும் சந்தித்து அவர்களிடம் பட்டியலை பெற்று எல்லா அணி தலைவர்களையும் கொண்ட நிர்வாகிகள் பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் ஒப்புதலோடு அறிவித்தார். பதவி வாங்குகின்ற வரை சத்தியமூர்த்தி பவனத்திற்கு வந்து பதவிக்காக அலைந்தவர்கள் பதவி வாங்கியதற்கு பின்னாலே கட்சி பணிகளுக்கே வரவில்லை. கோஷ்டி பணிகளைத்தான் பார்த்தார்களே தவிர கட்சி பணியை செய்யவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொடர்ந்து மாவட்ட சுற்றுப்பயணங்களுக்கு செல்லுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அதை போலவே பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். இவர் கேட்டாரு, என்ன புரட்சி செய்து விட்டார் என்று. 3 ஆண்டுகளில் எந்த புரட்சியும் செய்ய முடியாது. கேட்கிறேன் இல்ல, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு ஞானதேசிகன், அந்த பல கோஷ்டிகளை வந்து ஒன்றிணைக்க போராடினேன் அப்படின்னாரு. என்னென்ன முயற்சிகள் எடுத்தார் அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இல்லைங்க, எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தொடர்ந்து 10 கூட்டங்களை நடத்தினார். எல்லா தலைவர்களும் மேடையில் வந்து ஒன்றா தோன்றினார்கள், பேசினார்கள். அதற்கு பிறகு ஒரு 2 கூட்டத்துக்கு சிதம்பரம் வரல. அதன் பிறகு அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரசினுடைய நிர்வாகிகளாக பொறுப்புக்கு வந்தவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்திற்கே புறக்கணித்தார்கள். புறக்கணித்த உடனே அகில இந்திய காங்கிரசின் மீது அகில இந்திய காங்கிரஸில் ஒரு புகாரை கொடுத்து ஒரு சிலரை மத்திய நிதியமைச்சராக இருந்தவர் நிர்வாகிகளாக பெற்றார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்ததை தவிர தமிழ்நாடு காங்கிரசுக்கு தெரியாமலேயே யார் வந்தாலும் டெல்லிக்கு நீங்க போங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையோட பேசுங்க, அவங்க எங்க கிட்ட பேசட்டும் சொல்றதே இல்லை. எப்படி கட்டுப்பாடு வரும்? இந்த கட்சியில கட்டுப்பாடு இருந்தால் தானே இந்த கட்சியை வளர்க்க முடியும். யார் வேண்டுமானாலும் டெல்லிக்கு போகலாம். அவரே சொன்னார், 7500 ரூபாய் இருந்தா இண்டிகோ பிளைட்ல போலாம். ஒருத்தர் புகார் சொல்லலாம், திருப்பி 7500 ரூபாயில வரலாம். இவர் போய் சொல்லிட்டு வந்த புகார் அடுத்தவங்க கிட்ட சொன்னா அடுத்தவங்க ஒருத்தர் இண்டிகோல போறான். யாராக இருந்தாலும் நீங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் போய் கட்சி பணியாற்றுங்கள், டெல்லியை சுற்றாதீர்கள் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்னால்தான் மாநிலங்களிலே கட்சியை வளர்க்க முடியும். அதை தவிர இன்னொன்றையும் சொன்னார் தாம்பரம் நேரு, பெருந்தலைவர் காமராஜர் எப்படி 2 ஒரே குட்டையிலே உரிய மற்ற என்று சொன்னாரோ அதை போல மக்கள் தலைவர் மூப்பனாரும் 77 காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு 27 இடங்களை வெற்றி பெற்றார். 89 காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு 27 இடங்களிலும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து அதனிலே நீடித்திருக்குமே ஆனால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாகி இருக்கும். அந்த நிலைமை வராமல் போய்விட்டது. ஆக பெருந்தலைவர் காமராஜர் எந்த உணர்வுகளோடு செயல்பட்டாரோ அதே உணர்வுகளோடு மக்கள் தலைவர் மூப்பனாரும் செயல்பட்ட காரணத்தால் தான் இன்றைக்கும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் பெருந்தலைவர் காமராஜரையும் மக்கள் தலைவர் மூப்பனாரையும் தங்கள் இதயத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் தமிழகத்தில் என்னுடைய கேள்வி அப்படின்றத நான் மோகன் சாட்ட வச்சிருக்கேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது, அவர் சொன்ன மாதிரி பல கூட்டங்கள் நடத்தணும், பல கூட்டங்களில் சிதம்பரம் பங்கேற்றார், கடைசியாக ஒரு 3 கூட்டங்களில் பங்கேற்கல. ஆனா அவர் வந்து தனியாக கூட்டங்களா நடத்துறாரு அப்படின்னு ஒரு விஷயங்களை பார்க்க முடிகிறது. அதையும் கூட அவர் பதிவு பண்ணார். திமுகவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ தனியாக கூட்டங்கள் நடத்துவோம் அப்படின்னு ஒரு
பிரச்சனை அழகிரி முன்வைத்து போஸ்ட் ஓட்டப்போ அவர் கட்சியை விட்டே நீக்கினாங்க. அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு அகில இந்திய தலைமை அப்படின்றது என்ன, ஏதாவது ஒரு மௌனம், ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். ஆனா தொடர்ந்து மௌனம் சாதிப்பதான் அவர்களுடைய விலகலுக்கு காரணமா இருக்குது. அகில இந்திய தலைமை அப்படின்றது இதை எப்படி பார்க்கும் சார்? அகில இந்திய தலைமை கட்சி பணி யார் செய்கிறார்கள் என்பதுதான் பார்க்கும். கட்சி பணி செய்யணும். கட்சி பணி யார் வந்து செய்கிறார்களோ அதற்கு அகில இந்திய தலைமை தான் ஊக்குவிக்க கொடுக்கும் இல்லைங்களா? ஆனால் தலைவர் அவர்கள் ஒரு மாநில, நீங்க கேட்ட கேள்விக்கு மாநில தலைவராக ஞானதேசிகன் அவர்கள் இருக்கின்ற பொழுது அண்ணன் அவர்களே பதிவு செஞ்சாங்க. 10 கூட்டத்தை நடத்தினாரு, எல்லாரையும் ஒருங்கிணைச்சாருன்னு சொன்னாங்க. ஒருங்கிணைக்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கருத்து. அதாவது பத்திரிகைக்காரர்கள் வந்து கேட்குறாங்க சிதம்பரம் அவர்களை பார்த்து, இது மாதிரி ஒரு குடும்ப, நம்ம நாராயண் சார் பதிவு பண்ண மாதிரி ஒரு குடும்பத்தில் கட்சி இருக்கு, கட்டுப்பாட்டில் இருக்கு, இதுக்கு தலைவர் வர முடியாது. சீதாராம் கேசரி வந்திருக்காரு, நரசிம்மன் வந்திருக்காரு. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சிதம்பரம் பதில் சொல்கிறார்கள். அதை உடனே பெரிதாக்கி அதற்கு சூரொட்டி வைத்து நம்ம அசிங்கம் செய்வது போல இவர்கள் எல்லாத்தையும் வந்து பேசும்போது அது எவ்வளவு பெரிய சார், அது நியாயம் சொல்றீங்களா? சிதம்பரம் சொன்னது நீங்க சொல்லுங்க சார். வேறு குடும்பத்தை தலைவரா வருவாங்கன்னு சொல்ற அதிகாரம் எப்படி வந்தது? நீங்க எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் கூட விலகி இருக்காரு. நான் சிதம்பரத்துக்காக வக்காலத்து நீங்க சிதம்பரத்துக்கு சோனியா காந்திக்கு வக்காலத்து பண்ணல. நீங்க இல்ல இல்ல நேரு குடும்பம் சார், நேரு சார் இல்ல, இது குறித்து பேசணும் அப்படினா அது நியாயம். நீங்க இது குறித்து பேசணும் அப்படினா மிக நீண்ட நேரம் தேவைப்படும். பேசினாலும் ஏத்துக்க மாட்டோம். அன்னை சோனியா காந்தி நிச்சயமாக அரங்கத்தில் உங்கள் தரப்பு கருத்துக்களை தமிழக காங்கிரஸில் என்ன நடக்கிறது என்பது குறித்த 2 கோஷ்டிகளும் எப்படி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த அவர்கள் தரப்பு கருத்துக்களை தற்போது விவாதித்து நிகழ்ச்சியை முடிக்க விடாமல் என்பதை பார்க்க முடிகிறது. அரங்கத்தில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்தது ஒரு சத்தியம் சாத்தியமே விவாத மேடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.